Praise the Lord. Welcome to the overview of the fifth book of the Bible. வேதத்தில் நமக்கு இருக்கிற 66 புஸ்தகத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து ஒவ்வொரு புஸ்தகமாக நாம் படித்து வருகிறோம். பைபிள் ரீடிங் உங்களுக்கு எளிதாக இருப்பதற்காக we are presenting to you the overview of the Bible. வேதாகமத்தின் புஸ்தகங்களின் கண்ணோட்டம். அதாவது இதை நீங்கள் கேட்டு அதற்கு பிறகு நீங்கள் பைபிளை வாசித்தால், அந்த பர்டிகுலர் புக்கை படித்தால் உங்களுக்கு மிக தெளிவாக அந்த புஸ்தகம் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு உதவுவதற்காக this is a Bible help tool. This is a Bible help resource. உங்களுக்கு வேதாகமத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்படுகிற உதவி உபகரணம். ஆகவே இதை அப்படி பயன்படுத்துங்கள். நான் பேசுகிற இந்த 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் இந்த உபாகமம் புஸ்தகத்தை, the book of Deuteronomy, நான் பிரசன்ட் பண்ணும் பொழுது இந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேர வீடியோவை பார்த்துவிட்டு உபாகமம் படித்து ஆகிவிட்டது என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. You must go and read your Bible. நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இதுவரை 4 புத்தகத்தை from Genesis நாம் ஆதியாகமத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். ஆதியாகமம் 2 எபிசோட், யாத்திராகமம் 2 எபிசோட், லேவியராகமம் 1 எபிசோட், எண்ணாகமம் 1 எபிசோட். இப்பொழுது உபாகமம், the 5th book of the Bible, வேதாகமத்தில் நமக்கு இருக்கிற 5வது புஸ்தகம், the final book of Torah. அதாவது முதல் 5 ஆகமத்தை டோரா என்று சொல்லுவார்கள் யூதர்கள். அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். சரி, இந்த புஸ்தகத்துல, இந்த உபாகமத்துல என்ன இருக்கிறது? 34 சாப்டர் இருக்கிறது, 34 சாப்டர்ஸ். இதிலே நீங்கள் முடியும் பொழுது பார்த்தால் இட் இஸ் தி எண்ட் ஆஃப் மோசஸ். மோசேயினுடைய லைஃப் முடிகிற ஒரு நேரம் மாத்திரமல்ல, இந்த மோசேயினுடைய மரணத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய மரணத்தினாலே 30 நாள் அழுது கொண்டிருக்கிற ஒரு இமோஷனல் சீன் at the end of Deuteronomy நீங்கள் பார்க்கலாம். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் 30. அவர்கள் இமோஷனலாக இருந்த ஒரு சீன் தான் தி எண்ட் ஆஃப் Deuteronomy. It is indeed the end of the great Old Testament leader. பழைய ஏற்பாட்டில் ஒரு டால் லீடராக இருந்த மோசேயினுடைய ஒரு முடிவை காட்டுகிற ஒரு புஸ்தகம். ஆனால் இந்த புஸ்தகத்தின் முடிவில் நீங்கள் பார்க்கிறது ஒரு தேசத்தின் ஆரம்பம், beginning of a nation under Joshua's leadership. Later they are going to have kings
அவர்களுக்கு பிறகு ராஜாக்கள், இடையில நியாயாதிபதிகள். இந்த தேசத்து மக்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை வாக்கு பண்ணினாரே, அந்த இடத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு நேரம் ஃபைனலாக வந்து விட்டது. மோசே உள்ளே பிரவேசிக்க மாட்டான். அதற்கான காரணத்தை நாம் பார்ப்போம். ஒரு தலைமுறை வனாந்திரத்திலேயே மரித்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை, a new generation. இந்த உபாகம புஸ்தகத்துல நீங்கள் பேசிக்கா பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், ஏற்கனவே ஒரு தலைமுறை தேவனுடைய பிரமாணங்களை கேட்டவர்கள், தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த கற்பனைகளின்படி வாழாமல் ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்காமல், அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே இந்த ஆண்டவர் வாக்கு பண்ணின கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல், அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் வனாந்திரத்திலே மரித்து போகிறார்கள். ஆனால் மோசே இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் யோசுவாவுக்கு லீடர்ஷிப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணுகிற காரியம் இந்த புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். யோசுவா, காலேபை தவிர அந்த தலைமுறை பெரியவர்கள், எக்ஸோடஸ், அந்த செங்கடலை கடந்து வந்த, எகிப்தை விட்டு வெளியிலே வந்த அந்த ஒரு தலைமுறை இப்பொழுது வனாந்திரத்திலே அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த முதல் தலைமுறை அந்த பிரமாணத்தை கேட்டார்களே, அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை. இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை. இந்த புதிய தலைமுறைக்கு அந்த முதல் தலைமுறையினர் முறையாக தேவனுடைய அந்த உண்மையை, உடன்படிக்கையை, தேவனுடைய வல்லமையை எந்த அளவிற்கு சொன்னார்களோ சொல்லவில்லையோ தெரியாது. ஆகவே மோசே தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக இந்த புதிய தலைமுறைக்கு, this new generation, அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை ஏற்கனவே முதல் 4 புஸ்தகத்திலே நாம் பார்த்த காரியங்களை ஒரு ஓவர்வியூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் 4 books ஆஃப் த பைபிள் டு சம் எக்ஸ்டென்ட் என்று கூட சொல்லலாம். முந்தின புஸ்தகத்திலே நாம் வாசித்த காரியங்களை இந்த புதிய தலைமுறையினருக்கு மோசே மரிக்கிறதற்கு முன்பதாக, லீடர்ஷிப் பெட்டான நெக்ஸ்ட் லீடருக்கு பாஸ் பண்றதற்கு முன்னாக, யோர்தானை கடக்கிறதற்கு முன்னதாக, கானானுக்குள் பிரவேசிக்கிறதற்கு முன்னதாக, மோவாபின் சமவெளியிலே நின்று கொண்டு தன்னுடைய மக்களுக்கு அவன் ஆற்றுகிறதான சொற்பொழிவுதான் இந்த உபாகமம். Basically, this book of Deuteronomy has 3 farewell speeches of Moses, all within a period of 1 month. ஒரு மாத இடைவேளைக்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள, அந்த கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கிறதற்கு முன்னதாக, இவன் அந்த எல்லா கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறதற்கு முன்னதாக, இவன் யோசுவாவுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கிறதற்கு முன்னதாக அவன் ஆற்றுகிற 3 சொற்பொழிவுகள். இந்த உபாகம புஸ்தகம், the word Deuteronomy comes from the Greek word, Englishல Deuteronomy என்று சொல்லப்படுகிற வார்த்தை second law, the second giving of the law, இரண்டாம் முறையாக இந்த பிரமாணம் கொடுக்கப்படுகிற காரியம் என்ற தலைப்பு
இருக்கிறது. முதல் தலைமுறையினர் கேட்டு அதன்படி நடக்கவில்லை. இப்பொழுது இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, இந்த நியூ ஜெனரேஷனுக்கு மறுபடியுமாக நடந்த சம்பவங்களை நினைப்பூட்டி எச்சரிப்பு கொடுக்கிற, ஆலோசனை கொடுக்கிற, விளங்கச் செய்கிற ஒரு புஸ்தகம்தான் இந்த உபாகமம். மோசே ஏற்கனவே சொன்ன காரியங்கள் இருக்கிறதே முந்தின புஸ்தகங்களிலே, அதை மறுபடியுமாக சொல்லுகிறார் செகண்ட் டைம். ஆனால் இந்த முறை இட் இஸ் a shortened version as compared to the previous version of Moses. மோசே ஏற்கனவே அந்த முதல் தலைமுறையினருக்கு சொன்ன காரியத்தினுடைய ஒரு தொகுப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. Shortened and presented to the new generation. இரண்டாம் முறையாக அவன் பிரமாணத்தை பேசுகிறபடினாலே இந்த புஸ்தகத்திற்கு டியூட்டரானமி என்ற வார்த்தை. இந்த உபாகம புஸ்தகம் ரொம்ப முக்கியம். கவனிங்க, இந்த உபாகம புஸ்தகத்துல இருந்து 250 ரெஃபரன்ஸ், நல்லா கவனிங்க, 250 ரெஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். அல்லது இந்த உபாகம புஸ்தகத்துல நீங்க முந்தின 4 புஸ்தகத்திலே இருக்கிற காரியத்தில இருந்து 250 ரெஃபரன்ஸ் இதுல பார்க்கலாம். You can see 250 references approximately from the previous books, 4 books in Deuteronomy. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியா பை பாய் சொல்லிட்டு போகிற ஒரு நேரம். மோவாபின் சமவெளி, யோர்தானுக்கு நீங்க மேப்ல பார்க்கும் பொழுது யோர்தானுக்கு கிழக்கிலே உள்ளதான மோவாபின் சமவெளி. மோசே இந்த அடுத்த தலைமுறையினருக்கு பேசுகிறான் என்று சொல்லும் பொழுது, ஏன் அவன் இவர்களுக்கு பேசுகிறான்? அந்த முந்தின தலைமுறை என்ன ஆனது? அவர்கள் வனாந்திரத்திலே மரித்தார்கள். மோசே இந்த புதிய தலைமுறைக்கு பேசுகிறாரே, இவருடைய அம்மா அப்பாவுக்கு பாஸ்டரா இருந்தவர். அவர்கள் எப்படி தேவனுடைய திட்டத்தை மிஸ் பண்ணினார்கள் என்று இவர் இப்பொழுது சொல்ல போகிறார். இது ஒரு தொகுப்பு என்று ஒரு விதத்திலே சொன்னாலும், this is not a short book as it were. It still has 34 chapters. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Come to Deuteronomy chapter 6 and verse 12. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. Beware lest you forget. உன் தேவனாகிய கர்த்தருடைய நன்மைகளை நீ மறந்து போகாதே. அவர் உன்னை நடத்தி வந்ததான அந்த அருமையான வழிநடத்துதலை நீ மறந்து போகாதே. Do not forget. வழுவி போகிற ஜனமாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் இதை சொல்லுகிறார்? previous generation forgot and they lacked faith to enter. மோசேக்கு இந்த புதிய தலைமுறையினர் அப்படி இருந்திடக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிக்கணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த உபாகம புஸ்தகத்துல previous 4 booksல இல்லாத ஒரு காரியம் நீங்க பார்க்கலாம். அன்பை குறித்து கொஞ்சம் நீங்க திடீரென்று பார்க்கலாம். You will see the word love
and the concept of love of God கொஞ்சம் அப்படி ஒரு ட்ரேஸ் வந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். So basically what Moses is saying is, it is not just keeping the law, but it is really relationship with God, loving God. It is not about keeping rules and regulations, it's about understanding their God's love towards them. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற காரியம். நல்ல கவனிங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்று இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோம். ஏல் யூனிவர்சிட்டி என்று நாம் சொல்லுகிறோம். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? எல்லாம் prestigious universities in the western countries. மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறதான ஒரு நல்ல பிரபலியமான பேர் புகழ் கொண்ட பல்கலைக்கழகங்கள். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, பிஸ்னஸ் ஸ்கூல், வேர்ல்ட் ஃபேமஸ் பிஸ்னஸ் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி நியூ ஜெர்சியில், அமெரிக்கா ஐக்கிய நாட்டில். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? ஜான் ஹார்வர்ட் என்பவர் ஒரு ஊழியக்காரர். அது ஒரு பைபிள் காலேஜா ஆரம்பிக்கப்பட்டது. ஏல் யூனிவர்சிட்டி ஒரு பைபிள் காலேஜாக சில ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பைபிள் காலேஜாக அது ஆரம்பிக்கப்பட்டது பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சால. ஊழியக்காரர்களை உருவாக்குவதற்காக இது ஆரம்பத்தில் அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. டு ட்ரெயின் பீப்புள் டு பிரீச் த காஸ்பல் மோர் எஃபெக்டிவ்லி, அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தால் இந்த எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரிஜினலா எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இன்டெண்டட் பர்பஸை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இன்டென்ட்டோட ஆரம்பிக்கப்பட்டதான இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்ப மென்ஷன் பண்ணனே, இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸே இல்லாமல் செக்குலர் லிபரல் திங்கிங்கோட வேர்ல்ட் வியூவோட இருக்கிறதை பார்க்கிறோம். இது எப்படி திடீர்னு ஒரு நாள் மாறுச்சா? நோ. ஓவர் நைட் மாறுச்சா? நோ. படிப்படியாக மாறியது. இன்கிரிமெண்டல் சேஞ்ச். ஸ்லோலி ஓவர் டைம் இட் சேஞ்ச்ட். இது எந்த ஒரு ஸ்தாபனத்திற்கும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படி மாறக்கூடும். ஒரிஜினல் இன்டென்ட் என்ன என்பதை காலப்போக்கில் மறந்து, கம்ப்ளீட்டா அந்த பர்பஸை மறந்து வேறு விதமாய் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மருவி 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 காலம் செல்ல 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 அந்த மெய்யான முகாந்திரத்தை மறந்து போகிறது பொதுவாக நடக்கிற காரியம். கிட்டத்தட்ட நாம் சொல்ல வேண்டும் என்றால் உபாகமத்தின் ஸ்டோரி அதுதான். தேவனுடைய ஒரிஜினல் இன்டென்ஷனை, இவர்களை ஜாதிகளுக்கு ஒளியா இருக்கிறதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். இவர்கள் அதை மறந்து இவர்கள் மற்றவர்களைப் போல இவர்களும் வாழ ஆரம்பிக்கிறார்கள். தேவன் கொடுத்த கற்பனைகளை அவர்கள் மீறுகிறார்கள். They are not truly being a light to the Gentiles. They are living in darkness. ஆகவே இந்த புதிய தலைமுறைக்கு ஒரு ஸ்டார்க் வார்னிங், ஃப்ரெஷ் பிரசன்டேஷன் ஆஃப் த லா. ஈஸி ரீடிங். இந்த புஸ்தகம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 34 சாப்டர், 350 முறை. லிசன் கேர்ஃபுல்லி. 350 முறை, 350 டைம்ஸ் பழைய ஏற்பாட்டின் மீதியான பகுதியில் இந்த உபாகமத்திலிருந்து ரெஃபரன்சஸ் வருகிறது.
From the book of Deuteronomy, 350 references are quoted in the rest of the Old Testament. பழைய ஏற்பாட்டில் உள்ள மீதியான புஸ்தகத்துல 350 முறையும் புதிய ஏற்பாட்டில் 95 முறையும் உபாகம புஸ்தகத்திலே உள்ளதான விஷயங்கள் கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 445 முறை உபாகம புஸ்தகத்தின் கண்டென்ட்ல இருந்து சில ரெஃபரன்சஸ் மற்ற எழுத்தாளர்கள் பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். இயேசு உபாகம புஸ்தகத்திலிருந்து தான் அதிகமாக கோட் பண்ணினார் அவருடைய ஊழியத்தின் நாட்களில். சரி, நேரடியாக நாம் இந்த கண்டென்ட் லே அவுட்டுக்குள்ள வருவோம். 3 ஃபேர்வெல் ஸ்பீச்சஸ், 3 பகுதியாக இதை பிரிக்கலாம். 1, கடந்த காலத்தை குறித்து அவர் பேசுகிறார், கடந்த கால ஆய்வு. Review of the past. What God did. தேவன் என்ன செய்தார் என்ற காரியத்தை பிரசன்ட் பண்ணுகிறதான ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்பீச். நீங்கள் முதல் 3 அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். கடந்த கால ஆய்வு, chapters 1 to 3. What God did. The review of the past. இரண்டாவது ஸ்பீச், நிகழ்காலத்திற்கு ஆலோசனை. முதலாவது கடந்த காலத்திற்கான அல்லது கடந்த காலத்தை குறித்ததான ஒரு ஆய்வு. அடுத்து நிகழ்காலத்திற்கான ஆலோசனை. பிறகு 27வது சாப்டர்லேருந்து 34வது சாப்டர் வரைக்கும் எதிர்காலத்திற்கு ஆயத்தம். கடந்த கால ஆய்வு, நிகழ்காலத்திற்கு ஆலோசனை, எதிர்காலத்திற்கு ஆயத்தமும் எச்சரிப்பும், வரக்கூடிய பலன்களும் வரக்கூடிய நியாய தீர்ப்பும். சரியான விதத்திலே இருந்தால் பலன், நாம் மிஸ் பண்ணினால் நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினை. சோ இதை எல்லாவற்றையும் நீங்கள் இந்த புஸ்தகத்திலே வாசிக்கலாம். The famous Deuteronomy chapter 28, உபாகமம் 28, ஆசீர்வாதம் சாபம் பட்டியல் நீங்கள் அதிலே பார்க்கலாம். You will see Deuteronomy 28, அவருடைய அந்த 3rd அந்த ஸ்பீச்ல நீங்கள் அதை பார்க்கலாம். இப்படி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இப்படி இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். இப்படி கூட நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல், செகண்ட் பார்ட் லீகல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். Third part is prophetical. Historical, legal, prophetical. Past, present, future. Review of the past, regulation of the present, and readiness for the future. If you want, you can add one more: rewards to be considered if you live well, and judgment to be taken note of if you violate. கடந்த கால ஆய்வு, நிகழ்காலத்திற்கு ஆலோசனை, எதிர்காலத்திற்கு ஆயத்தம். சோ இந்த முழு உபாகம புஸ்தகம் 3 பகுதிகளாக நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். The first part, முதலாவது பகுதி வாசிக்கலாமா? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் அசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. மோசே எங்கிருந்து பேசுகிறார்? மோவாபின் சமவெளியிலே இருந்து பேசுகிறார்.
அந்த முதல்ல சீனாய் மலையிலே, அந்த ஓரேப் மலையிலே ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தாரே, அந்த இடத்துல இருந்து இங்க எத்தனை நாள்? நல்ல கவனிங்க, 11 நாள் பிரயாண தூரத்திலே உள்ள, எத்தனை நாள்? 11 நாள் பிரயாண தூரம். இதுதான் இவங்க 40 வருஷம் ஆக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ப்ராபப்ளி அபவுட் 38-39 இயர்ஸ், பிகாஸ் அதுக்கு அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம் வரைக்கும் நம்ம அந்த கணக்கு சேர்த்தாதான் 40 வருஷம் வரும். ஸோ பாருங்க, 11 நாள் பிரயாணம்னு போட்டிருக்கு இல்லையா? சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு, அதாவது ரிவர்ஸ்ல சொல்றாரு. அதாவது இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஓரேபுக்கு போகணும்னா 11 நாள் பிரயாண தூரத்திலே உள்ள இடம்னு சொல்றாரு. 11 டேஸ். அந்த நாட்கள்ல கிலோமீட்டர் மைல்ஸ்ன்னு பேச மாட்டாங்க. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போறதுக்கு? 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். In those days, the distance is not measured by kilometers or miles. It is measured by hours or days. ஒரு நாளைக்கு சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடக்கக்கூடும். சுமார் 20 மைல். யோனா 3ஆம் அதிகாரம் 3-5 படித்து பாருங்கள். Read Jonah chapter 3 verse 3-5. It took 3 days to go through that city. அந்த பட்டணத்தின் அந்த எல்லா இடங்களுக்கு அப்படி போய் வருவதற்கு 3 நாள் என்று போடப்பட்டிருக்கிறது. சோ மோவாப் சமவெளியிலிருந்து யோர்தானுக்கு முன்னால, யோர்தானை கடக்கிறதற்கு முன்னதாக, மோசேயை மரிக்கிறதற்கு முன்னதாக அவர் பேசுகிற அந்த இடம். 6ஆம் வசனம். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். அந்த பிரமாணங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இல்ல, அவர்கள் இந்த இடத்துல ஒரு ஹால்ட் இருந்துச்சு, இங்க இருந்தது போதும். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளில், குன்றுகளில், பள்ளத்தாக்குகளில், தென் திசையில் உள்ள கடலோரத்திலும் இருக்கிற கானானியர் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன் ஆண்டு சொல்றாரு. இது பாருங்க, அந்த கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத அவர் ரிவ்யூ பண்ணி ப்ரெசென்ட் பண்றாரு நியூ ஜெனரேஷனுக்கு. அங்க நாங்க இருந்தோம், அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் இங்க இருந்தது போதும், நான் உங்களுக்கு கொடுக்கிற இடத்துக்கு நீங்க போங்க என்று சேலஞ்ச் பண்றாரு. அந்த இடத்தை அவர் டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க, வசனம் 7ல அந்த இடத்தை டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. அந்த இடம் ஒரு வாஸ்ட் பிளேஸ், 3 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ். நல்லா கவனிங்க, 3 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ் ஏரியா அந்த டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட 7ஆம் வசனம் பகுதி. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பெஸ்ட் டைம் எதுன்னு சொன்னா தாவீதினுடைய ராஜ்யபார நாட்கள். பல யுத்தங்களை செய்து பல காரியங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் பல ஜெயத்தை எடுத்தார்கள், எபூசியர்களை ஜெயித்தார்கள், எருசலேமை பிடித்தார்கள். இதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, at their best and during the reign of David, தாவீதினுடைய அந்த ஆளுகையின் போது, அந்த பீக் டைம்ல, அந்த நேரத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்கள் 30,000 ஸ்கொயர் மைல தான் சுதந்திரித்திருந்தார்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணினது 3 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ், 3 லட்சம் சதுர மைல். ஆனா அந்த பீக் பீரியட்ல கூட அவர்கள் 30,000 ஸ்கொயர் மைல் தான், சதுர மைல் தான் சுதந்திரித்திருந்தார்கள் என்று நாம் அறிகிறோம். இங்க பாருங்க, God can promise you something, but it is up to you to appropriate it in your life. ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பங்கு என்பது இருக்கிறது.
You need to learn to walk in the promises of God. நடந்து திரி, பார், சுதந்தரித்துக் கொள் என்று ஆண்டவர் சொன்ன எல்லையை அவர்கள் முழுமையாக சுதந்தரிக்கவில்லை. ஒரு பையனை குறித்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அப்பா கிட்ட பையன் கேட்கிறான், பைபிள் படிக்க மாட்டான், கர்த்தருடைய வார்த்தைய அவன் எடுத்து வாசிக்க மாட்டான். இந்த பையன் வந்து அப்பா கிட்ட அந்த வாலிப பருவத்துல, அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வேணும் என்று அடம் பிடிக்கிறான் பர்த்டேக்கு. அப்பா என் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுற அப்பா என்ன பண்றாரு, ரொம்ப நேசிக்கிற அப்பா அவனுக்கு ஒரு காரு ஒன்றை வாங்கி, ஆனா அவன்கிட்ட கார் வாங்கினேன்னு சொல்லாம அந்த காருடைய கீய ஒரு பைபிள் ஒன்றை வாங்கி அந்த பைபிள்ல உள்ள ஒரு பேக்ல போட்டு அதுல ஒட்டி வச்சிட்டார். அவனுக்கு அந்த பிறந்தநாள் வந்த பொழுது அவனுக்கு அந்த பைபிளை அவனுக்கு கிஃப்டா கொடுக்கிறார். பையனுக்கு பயங்கர கோபம். அவன் பைபிளை அப்படியே திறக்காமல் தூக்கி ஓரம் வைத்து விட்டு அவன் கோபத்துல அப்பாவை விட்டு வீட்டை விட்டே போய்விட்டான். பல வருடங்கள் கழித்து அப்பா மரித்து விட்டார் என்ற செய்தி அவனுக்கு எட்டும் பொழுது வீட்டிற்கு வருகிறான். வீட்டிற்கு வந்து அந்த நேரத்துல கடைசியா வீட்டுல அப்பா கொடுத்த கிஃப்ட் பைபிள் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு போனான் தெரியுமா. அதை தேடி எடுத்து அந்த பைபிளை எடுத்தா, அதை திறந்தா உள்ள இருந்து ஒரு கார் கீ விழுகிறது. அப்பா அவனுக்கு அந்த கேட்ட காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீ பைபிளை திறக்கும் பொழுதுதான்டா அந்த பிளெஸிங் என்று அவர் குறித்திருக்கிறார். அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிளெஸிங் கிடைக்கல. அவன் அந்த பைபிளை திறக்காததுனால இன்றைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை திறந்து வாசித்து ஆண்டவர் வைத்திருக்கிறதான காரியங்களை சுதந்தரிக்கிறதற்கு இன்றைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 3 லட்சம் ஸ்கொயர் மைல் பிராமிஸ கொண்டிருந்தும் அவர்கள் வெறும் 30,000 ஸ்கொயர் மைல் தான் சுதந்திரித்திருக்கிறார்கள். They refuse to walk in it. 26ஆம் வசனம் பாருங்க, உபாகமம் 1:26. அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து. 34ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதர்கள் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அப்புறம் யோசுவாவை குறித்தும் பிறகு நீங்கள் வாசிக்கலாம். God was angry, கடும் கோபம் கொண்டு என்று 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம். சுமார் எத்தனை பேர் மரித்து போனார்கள் என்ற ஒரு கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது அந்த 40 வருஷத்துல 12 லட்சம் பேர் சுமாராக மரித்திருக்க வேண்டும். 1.2 million people died in the wilderness. அநேகர் பிறந்தார்களும் கூட. Many were born. பல லட்சம் பிறந்தார்கள், பல லட்சம் இறந்தார்கள். இதை கணக்கு போட்டு பார்த்தா on an average 85 funerals a day. 85 அடக்க ஆராதனை ஒரு நாளைக்கு.
அப்படி ஒரே நாள்ல அவர்கள் ஆவரேஜா இந்த ஸ்பேஸ்ல அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி மறிக்கல என்பது எனக்கு தெரியும். பட் ஆனா ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்தா 85 funerals a day. எவ்ரி வேக்கிங் hour, விழித்திருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சுமார் 7 மரணங்கள். அந்த 40 வருஷம் பிறக்கிறதும் மரிக்கிறதும் பிறக்கிறதும் மரிக்கிறதும் பிறக்கிறதும் மரிக்கிறதும் இதுதான் ஆக்டிவிட்டி. இதை குறித்து யோசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. மோசே புதிய தலைமுறைக்கு என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட அழிவு நடந்ததுப்பா, நீங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்பா என்று சொல்லுகிறார். இதான் 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க அப்படியே வந்தீங்கன்னா, அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு நடந்த சில சம்பவங்கள், அவர்கள் தோற்கடித்த சில ராஜாக்கள், சீகோன், ஓக் என்ற சில ராஜாவினுடைய பெயர்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். பேசிக்கா என்ன பண்றாருன்னா, அந்த முதல் 3 சாப்டர்ல மோசே முற்பிதாக்கள் கடந்து வந்த பாதையை ஒரு ரிவ்யூ பண்ணுகிறார். அங்கே இருக்கிற காரியத்தை அவர்களுக்கு பாடமாக, எதை செய்யக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக என்று கூட சொல்லலாம், அதை சொல்லுகிறார். Now let us move on to the second farewell speech. இரண்டாவது பகுதிக்கு நாம் கடந்து வருவோம். Chapter 4 to chapter 26. கவனிங்க, 34 சாப்டர். இங்க இப்ப இரண்டாவது ஸ்பீச்சுக்கு நம்ம வருகிறோம். Chapters 4 to 26. இது எதை குறிக்கிறது? இப்ப இதை கன்சிடர் பண்ணி நீங்க, நான் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை திருப்பி சொல்றேன்ப்பா, நீங்க அதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த 10 கட்டளைகளை அவர் இங்கே மறுபடியும் திருப்பி சொல்ல போகிறார். சாப்டர் 5 to chapter 11, exposition of the Decalogue or explanation of the 10 commandments. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அங்கே சடங்காச்சார நியமங்கள், செரமோனியல் லாஸ், இஸ்ரவேலுடைய ஆராதனை ஆகிய காரியங்கள், அதை குறித்தும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரை சிவில் லா, அங்கே அவர்களுக்குள்ளே அந்த தேசம் என்று சொல்லிக் கொள்ளுகிற அவர்கள், அந்த தேசத்திற்குள்ள அவர்கள் எப்படி இருக்கணும், என்ன அந்த ரைட்ஸ் அவர்களுக்கு என்ற காரியங்களை சொல்லுகிற காரியங்கள், குடிமை இயல் சட்டம் என்று சொல்லலாம், சிவில் லாஸ். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த லீடர்ஸ், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான தலைவர்கள், ஆசாரியர்கள், அவர்களுக்கு கொடுத்த லீடர்ஸ், அந்த காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். சிவில் லா 16 20, குடிமை இயல் சட்டம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை, சோசியல் லாஸ், சமூக சட்டம், ஒருவருக்கொருவர் சீராக இருக்க சட்ட ஒழுங்குகள் அவர்களுக்கு, சடங்காச்சார நியமங்கள், சீராக வாழ சில சட்ட ஒழுங்குகள், அவர்கள் தேசமாக அமைக்கப்படுவதன் முறைமைகள், அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த 10 கட்டளைகள், ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கிறதற்கு உடன்படிக்கையின் தேவன் அவருடைய உண்மையிலே அவர் கரெக்டா இருக்கிறார், நம்முடைய பங்கை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை பேசிக்கா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். He is just refreshing to a new generation what has already been spoken to the previous generation. 4ஆம் அதிகாரம்
துவங்கி 26ஆம் அதிகாரம் வரைக்கும் சொன்னேன். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும் படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் கேளுங்கள். How you should live as covenanted people. See, the past doesn't look so good. People, your moms and dads have failed God. Now you, the next generation, listen. This is the law. This is what God expects of you. இதுதான் ஒழுங்கு. நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் கேளுங்கள். Moses is giving the speech to the new generation. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். Listen, here is a principle. வசனத்தில் எதையும் கூட்டாத, எதையும் கழிக்காத. இப்போ பழைய ஏற்பாடு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம்லாம் இருக்கிறத நம்ம சமீப நாட்களில் பார்க்கிறத தெரியும் இல்லையா? எதையும் கூட்டாத, எதையும் குறைக்காத. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை படித்து பாருங்கள். ரீட் Revelation 22:18 and 19. எதையும் கூட்டினா குறைச்சா என்ன ஆகும் அவனுக்கு? வாசிக்கலாமா? வெரி வெரி ஸ்டார்க், வெரி ஸ்ட்ராங் வார்னிங், ஸ்டார்க் ஒரு எச்சரிப்பு. பாருங்க 22ஆம் அதிகாரம் 18-19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகள் தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஸ்டார்க் வார்னிங், Revelation 22:18-19. அதே தான் இங்க அவரு சொல்லி ஆரம்பிக்கிறார். எதையும் கூட்டாதப்பா, எதையும் குறைக்காத. இயேசு பூமிக்கு வந்த பொழுது அவர் சொன்னாரு, நான் பிரமாணங்களை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன். டேஞ்சரஸ், அதாவது பைபிளை முழுமையா அந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் ரிஜெக்ட் பண்ற ஆட்கள் அல்லது செலக்டிவ் அந்த செரி பிக்கிங் ஹேபிட், பைபிள்ல சில காரியத்தை மட்டும் அப்படி பொறுக்கிறது, வாக்குத்தத்தங்களை மட்டும் பொறுக்கிறது, சில நமக்கு சாதகமானதை மட்டும் பொறுக்கிறது. செரி பிக்கிங் இஸ் நாட் அலவுட் இன் த பைபிள். யூ மஸ்ட் டேக் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 9-10. 4ஆம் அதிகாரம் 9-10. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களின் இடத்திலே கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு நான் தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். Obey the word. Teach the word. Know the word. Do the word. Remember the word. And keep away from evil. இந்த 4 காரியம்தான் repeated themes in the book of Deuteronomy. நல்லா கவனிங்க. உபாகமத்தில் இருக்கிற ஒரு 4 தீம் எழுதிக்கிறீங்களா? நோ, அறிந்து கொள். 2வது டூ, நீ செய். முதல்ல தெரிந்து கொள், அதுக்கப்புறம் செய். நோ ஃபர்ஸ்ட் தீம். 2வது டூ, செய். 3வது ரிமெம்பர், மறந்துடாத, மறந்துடாத, மறந்துடாத.
மறவாதபடி மறவாதபடி என்று திருப்பி திருப்பி நீங்கள் வாசிக்கலாம். அறிந்து கொள், செய்ய கவனமாயிரு. நாலாவது, ஆபத்துகளுக்கு பொல்லாப்புக்கு விலகியிரு. Purge the evil. 4 காரியம். கானானியர்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போக போறீங்கப்பா, அந்த தேசத்துக்குள்ள விக்கிரக ஆராதனை உண்டு. அந்த இடத்துல அவங்க கண்டதையும் வணங்குறான் உள்ள. நீ உள்ள போகும் பொழுது நீ அவனுடைய வழியில போய் சேர்ந்துடாத, எச்சரிப்பு. அதுதான் இந்த 2வது ஸ்பீச். ஆமென், ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நாம் ஓரளவுக்கு ஓவர்வியூ பார்த்தாச்சு ஆஃப் த செகண்ட் ஸ்பீச் அப் டு சாப்டர் 26. பட் சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். சாப்டர் 6 1 and 2. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. I'm going to repeat again. I'm going to explain to you again. I'm going to share everything in a nutshell. Take note of it. Take heed. Know. Do. Remember. And avoid getting integrated with people outside who are living in darkness. இருளில் இருக்கிற மக்களோடு கூட நீங்கள் போய் கை கலந்துராதீங்க, அவங்கள போல பழகிறாதீங்க, அவங்கள போல செஞ்சிராதீங்க. உங்களுக்கென்று தனித்தன்மையோடு நான் வாழுவதற்காக உங்களை ஜாதிகளுக்கு ஒளியாக தெரிந்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேலே, 3வது வசனம், நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள். நல்ல கவனிங்க. மோசேஸ் சொல்றாரு, தம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இங்க பாருங்க, இதுதான் யூதர்களுடைய டெய்லி பிரேயர். The Jewish people's statement of faith. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6:4-5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் பொழுதும். என்னது இது? சிட், வாக், ஸ்லீப், கெட் அப். அப்படின்னா த ஹோல் லைஃப், வாழ்க்கையில முழுமையா நீ என்ன பண்ணு, கடைபிடி. உன் பிள்ளைகளுக்கும் இதை நீ என்ன பண்ணு, ஸ்டிமுலேட் யுவர் சைல்ட். Or stimulate in your child a taste for godliness. தெய்வீகத்தை புரிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஆசைப்படுவதற்கு, விரும்புவதற்கு ஏற்ற விதமாய் நீ உன் பிள்ளைகளுக்கு இதை போதி. இங்க பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் காட்ட போறேன். 8ஆம் வசனம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுள். உன் கண்களுக்கு நடுவே, 2 கண் இருக்கு இல்லையா, கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. கையிலே அது அடையாளமாக இருக்க கடவுது. இந்த வசனங்கள் இப்ப யூதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க இஸ்ரவேலுக்கு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த
மதராசான்னு சொல்றாங்க தெரியுமா, முஸ்லிம்கள் அந்த வாலிபர்கள் எல்லாம் பயிற்றுவிப்பாங்க தெரியுமா, அது போல யூதர்களுக்கு அந்த இளம் வயதிலேயே அந்த ரபிமார்களோடு கூட இருப்பாங்க, அங்க போய் படிப்பாங்க, அந்த யூத முறைமையின்படி கற்றுக்கொள்வாங்க தெரியுமா. அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நெத்தியில வந்து ஒரு இது மாதிரி அந்த அந்த ஹெட்லைட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன தெரியுமா, ஸ்கிரிப்சர். அது ஒரு லெதர் பாக்ஸ் உள்ள ஸ்கிரிப்சர். இதுக்கு பேர் என்ன தெரியுமா, phylacteries. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க, அந்த பிக்சரை பாருங்க, you see that phylacteries. நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க இஸ்ரேலுக்கு போகும்பொழுது அங்க நிறைய இடத்துல பார்ப்போம், அந்த சின்ன பிள்ளைகள் அந்த கருப்பு அந்த உடையை போட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலாக்டரி வச்சிருப்பாங்க. அப்புறம் சிலர் அந்த கையில் அந்த கயிறு மாதிரி அப்படி கட்டி அந்த ஸ்கிரிப்சரோட கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. லிட்ரலாக எடுக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் டு பி ஃபாலோட் திஸ் வே. பட் வசனம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு எனக்கும் சேலஞ்சு, வசனம் நமக்கு எங்கே இருக்கிறது? நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? எதை அதிகமா பார்க்கிறோம்? அதுலலாம் வசனம் இருக்குதா? எதை அதிகமா உபயோகப்படுத்துறோம்? அதுல வசனம் இருக்குதா? எதை அதிகமா பார்க்கிறோம்? அதுல வசனம் இருக்குதா? நம்முடைய செல்போனா, நம்முடைய டிவி ஷோவா? ஐ டோன்ட் நோ. எது உங்கள் கண்களுக்கு முன்பதாக அதிகம் இருக்கிறது? எது நீங்க அதிகமா செய்கிற காரியத்துல என்ன இருக்கிறது? வசனம் இருக்கணும். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. 40 வருஷம் வனாந்திரத்தில் உன்னை கொண்டு வந்ததுக்கு, அந்த வனாந்திரத்தில் நீ இருந்ததுக்கு திரும்ப காரணம், உன் இருதயத்தில் இருக்கிறத நீ அறிந்து கொள்வதற்கு நான் உன்னை வனாந்திரத்தில் சோதிக்கிறேன்றாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வனாந்திரத்தில் உன்னை சோதிக்கிறேன்றாரு. எதுக்கு? உன் இதயத்தில் உள்ள கருத்தை நீ அறிந்து கொள்வதற்கு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த வனாந்திரத்தில் இவங்க ஆண்டவரை சோதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, செத்தே போனாங்க. இதை நீங்கள் வேதத்தின் மற்ற வசன பகுதிகளிலே இன்னும் டீட்டெயில்டா நீங்கள் பார்க்கலாம். They tested God and died. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. They tested God and died. But God takes you through wilderness and tests you. He will test you. You can't test him. And he takes you through wilderness path to test you. But when you go through wilderness, you test God. And that's the end of you. Warning. இங்க பாருங்க, purpose of wilderness. உபாகமம் 8:2. 8ஆம் அதிகாரம் 7-8. தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆறு, ஊற்று, அப்புறம் ஏரி, எல்லாமே தண்ணி இருக்கிற இடம். அப்ப தண்ணி இருக்கிற இடம் நல்ல இடம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இங்க பாருங்க, இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7-8. சூப்பர் வசனம். பைபிள் அண்ட் ஹெல்த் சப்ஜெக்டுக்கு ஆண்டவர் எந்த இடத்துக்கு கொண்டு போறாரு? இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியா இருப்பீங்க. தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அது நல்ல இடம். தண்ணி நிறைய குடிக்கணும். இதெல்லாம் சாப்பிடுங்க. நீங்க உபாகமம் 8:7-8 நோட் பண்ணிக்கிடுங்க. அதில் இருக்கிற எல்லா காரியத்தின்படி நீங்க செய்ய ஆரம்பிங்க. யூ வில் என்ஜாய் குட் ஹெல்த். இட்ஸ் a good land that God was giving them. சரி, உபாகமம் 18:15. உபாகமம் 18:15. உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா மோசே in the speech is talking about a prophet to come. He himself was a prophet, Moses. அவர் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். நிறைய தீர்க்கதரிசிகள் வரப்போறாங்க. ஆனா இது ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசி. ப்ராஃபட்டிக்கா வரப்போகிற ஜீசஸை குறித்து இந்த மோசே பேசுகிறார். பாருங்க, 18ஆம் வசனம், உபாகமம் 18:18 கூட. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்கு அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே வைப்பேன். நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார்.
இந்த வசனம் அவங்களுக்கு தெரியும், ஒரு தீர்க்கதரிசி வர போறாரு. இந்த யூதர்களுக்கு இந்த வசனம் தெரியும், ஒரு தீர்க்கதரிசி வர போறாரு. மோசே சொன்னாரே, அதனால்தான் யோவான் 1:21 யோவான் ஸ்நானகனை குறித்து, ஜான் தி பேப்டிஸ்ட் குறித்து, அல்லது அவர்கள் பார்க்கும் பொழுது அவன் கேட்கிறாங்க, நீர் தான் அந்த தீர்க்கதரிசியான்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறார். நிறைய prophets will come in Israel, but there is one prophet is going to come like Moses, which Moses himself said in his second speech. யோவான் 1:21. மோசே சொன்ன நபரை நாங்கள் பார்த்தோம் என்று பிலிப்பு சொல்றான் தெரியுமா? யோவான் 1:45. John 1:45. The one that Moses said, we saw him. Philip is saying to Nathaniel. யோவான் 1:45. இந்த மோசேக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒரு ஒப்பனையை வேகமா காட்டட்டுமா? பேபி மோசஸ் கொல்ல பார்த்தாங்க, பேபி ஜீசஸ் கொல்ல பார்த்தாங்க. சொந்த ஜனங்களை மீட்கிறதற்காக அரண்மனை சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்தார் மோசே. அதே போல பரலோக மேன்மையை, அந்த ராயல் அந்த பிளேஸை விட்டு ஜனத்தை மீட்கிறதற்காக இயேசு வந்தார். மூன்றாவதாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினான். அதே போல இயேசு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஏசாயா 53 கூட இந்த பரிந்து பேசுகிற இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமாக நீங்கள் வாசிக்கலாம். நாலாவதாக பழைய உடன்படிக்கைக்கு மீடியேட்டர் மோசஸ், புதிய உடன்படிக்கைக்கு மீடியேட்டர் ஜீசஸ். இது இன்ட்ரெஸ்டிங். இதை கவனிங்க. இந்த 5வது ஒப்பனையை யூதர்கள் மோசேயை முதல் முறை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களை விடுவிக்கிறதற்காக அரண்மனையிலிருந்து வெளில வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளல. Moses was not received by the Jews in his first appearance. யார் எங்களுக்கு தலைவனா உன்னை ஏற்படுத்தினதுன்னு கேட்டாங்க தெரியுமா? நீ ஒரு எகிப்தியனை கொன்ன, அந்த இது வந்தோன்னா அவன் எஸ்கேப் ஆயிட்டான் வனாந்தரத்துக்கு. They did not accept him. ஆனா 2வது முறை 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அனுப்புறாரு தெரியுமா? அப்ப வரும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், விடுவிக்கிறவராக இருக்கிறான். Moses was not received by the Jews in his first appearance. Likewise Jesus was not accepted during his first appearance. During his second appearance he will be accepted. ரெண்டு பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டி, மோசஸ்க்கும் ஜீசஸ்க்கும். Moses was great, but Jesus was greater. Law came by Moses. Grace and truth came through Jesus. பிரமாணம் மோசேயால் வந்தது, கிருபையும் சத்தியமும் நமக்கு இயேசுவாலே வந்தது. குட். நேரம் வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் you cannot wait to read the book of Deuteronomy, right? இதெல்லாம் கேட்கும் பொழுதே உபாகமத்தை வாசிக்கணும் போல ஒரு பசிதாகம் உங்களுக்கு வருகிறதா? That is the intention of this little presentation. நான் இந்த உபாகமத்தை குறித்து ஓவர்வியூ பிரசன்ட் பண்ணுகிறதற்கு காரணமே உங்களுக்கு இந்த ஆசை வரணும். வந்துருச்சு. I can see that. Third farewell speech, chapter 27 to 34. 27ஆம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் வரை, the future. இம்மீடியட்டா இருக்க போகிற future and the far future, prophetica, including Babylonian captivity. அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளே போகிற காரியத்தை குறித்தும் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இங்கே மோசேயை ஆண்டவர் நீ கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னதினாலே அவன் மரிக்க போகிறான். யோசுவாவை லீடர்ஷிப்ல அப்பாயிண்ட் பண்றான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு குளோரியஸ் டூரை காட்டுறாரு. அந்த நெபோ மலையிலிருந்து அந்த ஹோலி லேண்ட் டூர், ஃபர்ஸ்ட் எவர் பைபிள் லேண்ட் டூர் வாஸ் given by God himself, and the only pilgrim was Moses, and it's quite fascinating. முழு அந்த உள்ள பிரவேசிக்கல, ஆனா இங்க இருந்து ஒரு ஓவர்வியூ. அந்த மலையிலிருந்து மோவாப் அந்த சமவெளிக்கு பக்கத்துல இருக்கிற நேபோ மலையில அங்க இருந்து பார்த்தா முழு இஸ்ரவேலை அந்த இடத்துல ஆண்டவர் காட்டுறார். அது சாப்டர் 34. Chapter 32, the song of Moses.
I would need another 10-15 minutes. வழக்கமாக 1 மணி நேரம் என்று பிளான் பண்ணுவோம். Little longer, but you want to have a good complete presentation, isn't it? முழுமையான ஒரு presentation உங்களுக்கு வேணும் இல்லையா? That is why let me take few more minutes and get you to understand this third farewell speech also clearly. முழுமையாக நீங்கள் இந்த farewell speech, மூன்றாவது farewell speech புரிந்து கொள்வதற்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். பாபிலோனியர்களுக்கு அவர்கள் அடிமையாக போகிற காரியத்தை குறித்தும் அவர் பேசுகிறார் இல்லையா? 27ஆம் அதிகாரம். ஆண்டவர் அங்கே மோசே மூலம் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கவனிங்க. 27ஆம் அதிகாரம். நீங்கள் என்ன பண்ணுங்க, Joshua is also listening and the people of Israel are listening, the millions of people எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. அப்ப சொல்றான், நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே நேரா என்ன பண்ணுங்க, சமாரியாவுக்கு போங்க. எங்க போங்க? சமாரியாவுக்கு போங்க. அது ஆல்மோஸ்ட் நடுவுல இருக்கு. அங்க போங்க. அங்க போயிட்டு ஆஃப்டர் கிராசிங் ஜார்டன் கோ டு சமாரியா. அங்கே 2 மலைகள் இருக்கிறது. என்ன மலை? 2 மலை. சமாரியாவில் இருக்கிற 2 மலை. ஒன்று கெரிசீம் மலை, இன்னொன்று ஏபால் என்ற மலை. மவுண்ட் ஈபால் அண்ட் மவுண்ட் கெரிசிம். அவன் சொல்றான், இந்த கோத்திரங்கள் இருக்குல்ல, சில கோத்திரத்தை நல்லா இங்க இந்த மலை மேல நிப்பாட்டு, இந்த சில கோத்திரத்துல இருந்து இந்த இடத்துல நிப்பாட்டு. நடுவுல 2க்கும் இடையில அந்த 2 மைல்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல லேவியர்கள் நடுவுல இருக்கணும். ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆமென் என்று சொல்லணும். அப்புறம் சாபம் எதனால வரும், கீழ்ப்படியலனா அதை சொல்லும் பொழுது ஆமென் சொல்லணும். இவன் இடையிலிருந்து லேவியர்கள் ஷவுட் பண்ணும் பொழுது அவர்கள் ஆமென் என்று சொல்லணும். ஆசீர்வாதம் கீழ்ப்படிந்தால், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். அதை அழகா அங்க பாருங்க, ப்ரொஃபெட்டிக் ஆக்ட்ல அங்கே செய்து காட்டுகிற காரியத்தை நீங்கள் உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். லேவியர்கள் ஷவுட் பண்ணுவாங்க blessings, அங்க ஆமென். கர்ஸ் ஷவுட் பண்ணுவாங்க ஆமென். அதற்கப்புறம் the famous Deuteronomy chapter 28, உபாகமம் 28. இப்படி இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இப்படி இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. if you obey, if you don't obey. இப்ப that takes me to another one. 2 types of covenants are there in the Bible. 2 விதமான உடன்படிக்கை. ஒன்று conditional covenant, இன்னொன்று unconditional covenant. ஒன்று நிபந்தனையோடு கூடிய உடன்படிக்கை, மற்றொன்று நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை. ஒன்று bilateral covenant, இன்னொன்று unilateral covenant. unilateral covenant அதாவது ஒரு பார்ட்டி மட்டும்தான் அதை ஃபுல்ஃபில் பண்ற ஆப்ளிகேஷன், அந்த அதர் பார்ட்டி ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் இல்ல. நிபந்தனையற்ற உடன்படிக்கை அதுவும் உண்டு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நிலத்தை குறித்ததான காரியம் இருக்கு தெரியுமா, அது unilateral covenant, அது unconditional covenant. let me explain. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிஷனல் கவனன்ட், நிபந்தனையோடு இப்படி இருந்தா இப்படி இருப்பேன், இப்படி இருந்தா நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா இப்படிப்பட்ட சாபம் வரும். 2 விதமான கவனன்ட். நல்லா கவனிங்க. ஏதேன்ல ஆண்டவர் ஒரு கவனன்ட் கொடுத்தாரு. திஸ் இஸ் கால்ட் தி ஈடெனிக் கவனன்ட், கார்டன் ஆஃப் ஈடன். இப்படி நீ இருந்தீனா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, இப்படி நீ இருந்தீனா நீ சாகவே சாவாய். என்னாச்சு? அது கண்டிஷனல் கவனன்ட். ஏதேன்ல கொடுத்தது கண்டிஷனல் கவனன்ட். they disobeyed, அவங்க கீழ்ப்படியாம போனாங்க. ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியில விரட்டினார். நிபந்தனையோடு உள்ள கவனன்ட் அது. அடுத்து ஏப்ரஹாமிக் கவனன்ட், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின காரியம். இது அன்கண்டிஷனல். ஆதியாகமம் 15 நீங்கள் அதை வாசிக்கலாம். அந்த லேண்ட் இவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இடையில இவர்கள் முரண்டு பிடித்தால் என்ன ஆகும்னா, இவர்கள் அந்த நிலத்திலிருந்து அகற்றப்படுவார்கள், அடிமையாக போவார்கள். பட் soon they will come back. ஆண்டவரை கீழ்ப்படியலனா அடிப்பாரு. ஆனா சில காலம் கழித்து
அடிச்சு திருப்பி கொண்டு வருவார். He will bring them back. They might be away from the promised land, but the land is theirs. God has promised them. Abrahamic covenant, unconditional covenant. The land that God gave for the people of Israel is not conditioned on their obedience. மூன்றாவது மோசேயிக் கவனன்ட். ஆண்டவர் கொடுத்தார்ல சீனாயில, அது கண்டிஷனல் கவனன்ட். அதை தான் இங்கே ரிப்பீட் பண்றாங்க. ஆமென். உபாகமம் 28, உபாகமம் 29:30, 29:30 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நானு உங்களுக்கு நிபந்தனையோடு கூடிய ஒரு கவனன்ட் தான் இந்த மோசேயிக் கவனன்ட். மோசே மூலம் கொடுக்கப்பட்டதுனால, அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதுனால ஆபிரகாமிக் கவனன்ட், ஏதேன்ல வந்ததுனால அது ஈடனிக் கவனன்ட். இப்ப இந்த கவனன்ட் இது கண்டிஷனல் தான். ஆனாலும் இந்த லேண்ட் என்று வரும் பொழுது, ஆபிரகாமுக்கு சொன்னது இருக்கு இல்லையா, அது என்று வரும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் என்று ஒன்று வந்தாலும், நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று வந்தாலும், you will come back. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த இஸ்ரவேலை குறித்து தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது, மிஸ் பண்ணிடுவோம். இந்த அன்கண்டிஷனல் கவனன்ட் ஆஸ்பெக்ட் நம்ம சரியா புரிஞ்சுக்கிடலனா, ரெண்டாவது இந்த 1000 வருட அரசாட்சியை கூட நம்ம ஓவர்லுக் பண்ணிடுவோம். நிறைய பேர் 1000 வருட அரசாட்சி என்ற ஒன்று தனியாக கிடையாது, மில்லியனியர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க அப்படியே 1000 வருட அரசாட்சிக்குள்ள பிரவேசிச்சிருவீங்க, எல்லாம் மகிமையா ஆயிரும். No, the world is going to get bad. It is not going to get better. They are waiting for the glorious soon return of Lord Jesus Christ. Amen. So மறுபடியும் அந்த நிலம் அவர்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஸோ 29:30 அந்த கண்டிஷனல் ப்ராமிஸ் தான் 27, 28 வாசிக்கிற பிரகாரம். ஆனா 29:30 அந்த லேண்ட் விஷயம் என்று வரும்பொழுது திருப்பி கொண்டு வருவார் என்ற கருத்தை நீங்கள் பார்க்கலாம். சாப்டர் 31, 31ஆம் அதிகாரம், end of Moses' life. Sad. 31ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? Turn your Bibles to chapter 31. Chapter 31. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலில் யாவரையும் நோக்கி எல்லாரையும் கூப்பிட்டு, இன்று நான் 120 வயதுள்ளவன். எனக்கு இன்னைக்கு பர்த்டே. The old man is telling the whole nation, today is my birthday. யாரும் அங்க பர்த்டே பாட்டும் பாடின மாதிரி தெரியல, யாரும் அங்க கேக் வெட்டின மாதிரியும் தெரியல, யாரும் அங்க பர்த்டே விஷ் பண்ண மாதிரியும் தெரியல. பட் ஆப்வியஸ்லி இட் வாஸ் தி பர்த்டே ஆஃப் மோசஸ். இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லியிருக்கிறார். Sad. The man has to confess before the congregation that he will not enter the promise. 80 வயசுல ஆண்டவர் இவனை அழைச்சார், இப்ப 120 வயசு, and it's time for him to go. 40 years he served the Lord. 40 வருஷம் ஊழியம் செய்தான். இதுல இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா, 80 வயசுல தான் ஆண்டவர் இவனை அழைச்சார். God called him at the age of 80. ஜான் வெஸ்லி தன்னுடைய 88வது வயதுல குதிரை பின்னாடி உட்கார்ந்து டிராவல் பண்ணி பிரீச் பண்ணாருன்னு நீங்க அவருடைய பயோகிராஃபியில வாசிக்கலாம். தாமஸ் எடிசன் சயின்டிஸ்ட் தன்னுடைய 90வது வயதுல இன்னும் ரிசர்ச் பண்ணி இன்னும் இன்வென்ஷனை அவர் பண்ணி கொண்டிருந்தார் என்று வாசிக்கலாம். பிரியமானவர்களே, வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ணிடாதீங்க, அந்த ரிட்டையர்மெண்ட் மோட்ல போயிடாதீங்க. God called Moses at the age of 80. God called Noah at the age of 480. அது குளோபல் ப்ராஜெக்ட். அவருக்கு இவருக்கு நேஷனல் ப்ராஜெக்ட். நெகேமியாவுக்கு சிட்டி ப்ராஜெக்ட். சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு ஏஜ் கம்மி, நேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு ஏஜ் கூட, குளோபல் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப வயசு கூட. So the bigger the project or the older you get, probably you get the bigger project. So stay fit. ஆரோக்கியமா இருங்க. ஆமென். 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க எல்லாருக்கும் முன்பதாக அவனை நோக்கி,
பலங்கொண்டு திடமனதாயிரு. Later God would say the same thing to Joshua in Joshua chapter 1. இவன் சொல்றான், பலங்கொண்டு திடமனதாயிரு. இவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன இடம் இருக்கிறதே, அதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் இந்த ஜனங்களோடு கூட. Why Joshua? He was a man with faith. அந்த ரெண்டு பேரும், யோசுவா காலேப் ரெண்டு பேரும் இருந்தாங்க தெரியுமா, அதுல இவன் ஒருத்தன். இன்னொன்னு என்ன தெரியுமா? Why Joshua? Because he was faithful. மோசேனுடைய வேலைக்காரன் என்று நீங்க ஃபுல்லா வாசிக்கலாம். Because of his faithfulness and because of his faith, he is now the leader over Israel. இன்னொரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை தரிசனமாக கொடுத்தால் அது ஒரு மனிதனை சார்ந்து கிடையாது. That man may die, but the mission continues. Moses dies, but the mission continues. Amen. உபாகமம் 32ஆம் அதிகாரம், Song of Moses. ஒரு பெரிய பாடல் தான். It's a long song. Not bad. 120 வயசு உள்ள ஒரு ஆள் பாட்டு எழுதுறாரு. அதை பாடின மாதிரி தெரியல, but that was the script. He wrote a song. Israel's failure and God's judgment. அதுதான் theme. Israel's judgment or God's judgment and Israel's failure. இது ஓரளவுக்கு ஒரு அவங்களுக்கு நேஷனல் ஆந்தம் போல எப்பொழுதும் அவர்கள் நினைவு கூறுகிற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு நீளமான பாடல், a long song. Chapter 33. So 32 Song of Moses. 31 end of Moses' life. Commissioning of new leader. 29:30 ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும், புறக்கணிப்பு இருந்தாலும், தேசத்தை விட்டு அகற்றப்பட்டாலும் திரும்பி லேண்டுக்கு வருவேன். 28 blessing and curse. 27 blessing and curse. Chapter 33 எல்லா கோத்திரத்தையும் இந்த வயதான பெட்ரியார்க் மோசஸ், he is blessing them. 33ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதத்தை அவன் கூறுகிறான். 34ஆம் அதிகாரம், I'm going to finish. 34ஆம் அதிகாரம், come to chapter 34. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், அன்பிலீவபிள், அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த தான் என்பது மேல இருக்கு. தான் முதல் பேர்சிபான்னு சொல்லுவாங்க தெரியுமா இஸ்ரேல் தேசத்தை குறித்து, டான் டு பேர்ஷிவா. அப்ப தான் என்பது மேல இருக்கிற ஒரு இடம், இது கிட்டத்தட்ட நடுவில் இருக்கிற இடம், இது 500 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு இடம். இப்ப பல்லாவரம் மலையிலிருந்து சென்னையில நீங்க மதுரையை பார்க்க முடியுமா? 500 கிலோமீட்டர் தள்ளி. டிஃபிகல்ட் ரைட். ஆனா தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவருடைய தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும், அது என்னது? மத்திய தரைக்கடல், the Mediterranean Sea. இங்க யோர்தானுக்கு இந்த பக்கம் நிக்கிறாங்க. யோர்தானை கடந்து பெரிய ஒரு லேண்ட் சமாரியா, பிறகு மத்திய தரைக்கடல், அது வரைக்கும் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியை காண்பித்தார். ஆண்டவர் அங்கிருந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து, அந்த நேபோ மலையிலிருந்து, அந்த மோவாபின் சமவெளி பக்கத்துல அந்த மேல இருந்து அப்படியே காட்டுறாரு முழு இஸ்ரேல். நாங்க 5 நாள் டூர்ல இருப்போம். நாங்க பல மணி நேரம் பஸ்ல போவோம். இங்க ஒரே ஸ்பாட்ல இருந்து, ஈவன் அவுட் சைடு இஸ்ரேல், இப்பொழுது இருக்கிற இஸ்ரேல், அதுக்கு வெளியில அந்த மலையிலிருந்து ஆண்டவர் காட்டுறாரு, யோர்தானுக்கு இந்த பக்கத்துல இருந்து. இங்க பாருங்க, இவனுடைய ஐசைட் அவ்வளோ ஷார்ப்பா இருந்திருக்கு பார்க்கறதுக்கு. பொல்யூஷன் இல்லாம இருந்திருக்கு அந்த நாட்கள்ல. அல்லது இது சூப்பர் நேச்சுரல் ஆஸ்பெக்டா, டிவைன் ஆஸ்பெக்டா? உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டா கூட, அதாவது நீ தப்பு பண்ண, அந்த தண்ணி விஷயத்துல பேச சொன்ன, அடிச்சுட்ட, அதனால நான் சொன்னேன் நீ உள்ள போக மாட்டேன்னு, நீயும் ஆரோனும். ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதே நேரத்தில் அவருக்காக ஊழியம் செஞ்சான்ல, அதனால கனப்படுத்துறாரு. பார்த்தீங்களா?
ஒரு டூர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, பர்சனல் டூர் அண்ட் ஸ்பெஷல் ஃபியூனரல், காட் ஹிம்செல்ஃப் பரீஸ். அமேசிங்ல. ஆண்டவர் எங்க சுலுக்கு எடுக்கணுமோ சுலுக்கு எடுத்துருவாரு, எங்க ஆனர் பண்ணணுமோ ஆனர் பண்ணிடுவாரு. மோசே could not enter the promised land, பட் அங்கிருந்து அவங்க பார்க்கிறார். அதோட ஸ்டோரி முடியல, அதோட ஸ்டோரி முடியல. யூதா புஸ்தகத்துல, புதிய ஏற்பாட்டுல பிசாசு வந்து மோசேனுடைய சரீரத்துக்காக போராடினான் என்றும், ஆண்டவர் அங்கே மிகாவேல் தூதனை அனுப்பினார் என்றும், யுத்தம் செய்ததாக அந்த மரித்து போன ஆபிரகாமின் சடலத்திற்காக அங்கே ஒரு போராட்டம் இருந்ததை, வெரி இன்ட்ரெஸ்டிங், ஸ்ட்ரேஞ்ச் பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். தி பைபிள் ரெக்கார்ட்ஸ் தட். யூதாவில் நீங்கள் அதை வாசிக்கலாம். யூ கேன் ரீட் இன் தி புக் ஆஃப் ஜூட். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். There is a fight for the body of Moses. Why? வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 சாட்சிகள் இருக்க போகுது இல்லையா? அதுல ஒன்று மோசே, இன்னொன்று எலியா. There's going to be that reappearance and that body of Moses. God preserved his body for his future purpose. மருவமலையில மேத்யூ 17ல அங்க கானானுக்குள்ளே வந்துட்டார். கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல பழைய பிரமாணத்துல. கரெக்டா? The law could not take Moses into the promised land, but Jesus by grace took him into the promised land. மருவமலைக்கு உள்ளே போயிட்டார். பியூட்டிஃபுல்ல. அண்ட் இந்த 2 விட்னஸ் என்று சொல்லப்படுகிற புக் ஆஃப் ரெவலேஷன்ல இருக்கு தெரியுமா? அதுல பேர் அங்க சொல்லப்படல, பட் ஐ பிலீவ் இட் குட் பி probably Moses and Elijah. The word and spirit company. Amen. அங்க they will be in Jerusalem. Amen. Again in the promised land. So very, very interesting book. Very good summary of the first 4 books to a fair extent. I think you will enjoy. Amen. Review, requirement, rewards. நல்லா கவனிங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க என்ற காரியத்தை மறுபடியும் பார்க்கலாம். மூத்த தலைமுறை இந்த தலைமுறைக்கு சொல்ல முடியல, சொல்லல, நீங்களாவது அப்படி விட்டுறாதீங்க என்று வார்ன் பண்ணுகிறார். சிறு பிள்ளைகளை நம்ம முக்கியப்படுத்துவோம், அவர்களுக்கு வசனங்களை கற்றுக் கொடுப்போம். பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்போம். Read the 34 chapters and be blessed. I think I have given you quite a bit for you to understand this very interesting book, one of the important books of the Old Testament, which is so frequently quoted in the rest of the Bible. Amen. Happy reading the book of Deuteronomy. I will see you with the book of Joshua very soon. Let us pray. Father, thank you. தகப்பனே, உம்முடைய வசனத்திற்காக, வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வசன வாஞ்சை எங்களுக்குள்ளே அதிகரிக்க, இந்த கடைசி கால வஞ்சகத்திற்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள, ஆண்டவரே, love for the truth is the antidote for deception என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதற்குள்ளே வளர்ந்து வர இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கிற இந்த உபகரணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. God bless you.